கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கண்களை மூடி தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இறங்கி வரும்படியாகவும் இந்த வார்த்தையின் வல்லமைகளை நாம் பெற்று சுதந்திரிக்கும்படியாகவும் நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய் நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, உனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் உண்டு, கலங்காதே. உன்னை வெற்றி சிறக்க பண்ணிடுவேன், தியங்காதே. உனக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் உண்டு, கலங்காதே. உன்னை வெற்றி சிறக்க பண்ணிடுவேன், தியங்காதே. நெஞ்சமே, ஓ நெஞ்சமே, நெஞ்சமே, ஓ நெஞ்சமே. அன்பின் ஆண்டவரே, இந்த வழியிலும் கூட உம்முடைய வார்த்தையின் வல்லமைகள் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் அப்பா. இது வரைக்கும் எங்களை ஏந்தி தாங்கி சுமந்து வந்த அன்புக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆவியானவரே எங்களோடு இடைப்படுங்க. வசனத்துக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கும் கூட நம்ம தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி கர்த்தர் நம்ம விருத்தியடைய பண்ணுகிறவர். அந்த தலைப்பில் நம்ம தியானிக்கிறோம். எடுத்து வாசிப்போமா? 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்போ நாளுக்கு நாள் இந்த தாவீது என்ன செய்தாராம்? விருத்தி அடைந்தார். ஒவ்வொரு நாளும் பெருக்கம் அடைந்து அவர் விருத்தி ஆகினார் என்று பார்க்குறோம். அது மட்டுமல்ல, 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்புறமா இன்னொரு வசனத்தை பாருங்கள். 1 நாளாகமம் 12:22 அக்காலத்தில் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையைப் போல மகா சேனையானார்கள். பாருங்கள், இது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். இங்கே சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாளாக யுத்தம் நடந்தது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆனால் யார் யுத்தத்துக்கு போகிறா? சவுல் ராஜா தான் இந்த தாவீதை எப்போதும் சுற்றி சுற்றி அவர் எழுசாராம் யுத்தம் பண்ணி விரட்டி கொண்டே போனார். ஆனால் இப்போ யுத்தம் பண்ணின இந்த சவுலின் குடும்பம் தான் வர வர என்ன செஞ்சிட்டான்? பலவீனப்பட்டது. ஆனால் அந்த யுத்தம் பண்ணப்பட்டு வேதனையோடு இருந்த தாவீதின் குடும்பம் என்ன செய்யுது? வர வர பலத்தான் என்று பார்க்குறோம். அருமையானவர்களே, யாரெல்லாம் இன்று உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கின்றார்களோ, நீங்கள் அதன் மூலமாக அநேக கஷ்டங்களையும் அநேக பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கூட நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஏன்னா அவங்க உங்களை விட அதிகாரம் படைத்தவர்களாக இருக்கலாம், உங்களை விட வசதி படைத்தவர்களாக இருக்கலாம். அவங்களை எதிர்க்க முடியாது. அவங்க அதிகாரத்தை பயன்படுத்த உங்களை துரத்தி கொண்டு வருகிறான். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்று தாவீத அந்த சவுல் ராஜா அதிகாரத்தின் மூலமாக அநேக நேரம் யுத்தம் பண்ணினாலும் கூட குடும்பம் பலவீனப்பட்டு போனது. உங்கள் குடும்பம் பலப்படும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கரந்தட்டி, ஆண்டவரே நான் இன்றைக்கு என் குடும்பம் பலப்பட்டது, இன்னும் பலப்பட போயதுக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இந்த தாவீது இந்த சவுல் ராஜாவுக்கு பயந்து போய் அவர் எங்கே வாழ்ந்தாராம்? மலைகளில் காடுகளில் போய் குகைகளிலும் குன்றுகளிலும் போய் என்னச்சுதாராம்? ஒளிந்திருந்தார். அப்போது பாருங்க, அந்த கிராமத்தில் அங்கங்கே இருக்கிறவங்க, அந்த பட்டணத்துக்குள்ளே அங்கங்கே இருக்கிற பிள்ளைகள் பலவித காரணத்தினால அவங்களும் காட்டுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவங்க யாரை தேடி போனாங்க? தாவீதை தேடி போனாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த வேத வசனத்தில் பார்க்கும்போது 1 நாளாகமம் 12:22 பார்க்கும்போது அவங்க ஒவ்வொரு நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் வந்து கொண்டே இருந்தாங்க. அதனால் தேவசேனையை போல
மகா சேனையானார்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஒரு தனிப்பட்ட தாவீது தான். ஆனால் இன்றைக்கு பாருங்க மகா சேனையாக எத்தனையோ தேவனுடைய சேனையை போல இவங்களுக்கு என்ன செஞ்சுட்டான், அங்கே பெரிய சேனை தாவீதுக்கு அங்கே உருவானது என்று சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தாவீதுடைய வாழ்க்கை மிகவும் ஒரு தாழ்மையான நினைவில், ஒரு தாழ்வில் தான், அவர் தாழ்மையான நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனால தான் அவர் சொல்வார் அடிக்கடி, தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படி சொல்லி அவர் நினைச்சுவாராம். எப்போதும் சொல்லி சொல்லி ஆண்டவரே நான் தாழ்வில் இருக்கும்போது என்னை நினைச்சிங்களேப்பா, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி எப்பவும் துதிப்பது உண்டு. அருமையான உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க, மிகவும் ஒரு தாழ்மையான ஒரு தாழ்மை, அநேக தரித்திரத்தின் வழியாக தாழ்மையான ஒரு ஏழை எளிய வாழ்க்கையில் தான் வாழ்ந்து கொண்டு இருந்தீங்க. இன்றைக்கு தாவீது சொன்னது போல அவர் ராஜாவா ஆகினாலும் அவர் தாழ்வில் நினைத்த தேவனை நான் துதிக்காமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு ஆண்டவர் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு வந்திருக்கலாம். நீங்கள் கடந்து வந்த உங்கள் வாழ்க்கையின் தாழ்மையை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி துதிக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நினைப்பூட்டுகிறார். நீ வாழ்ந்த தாழ்மையாக எளிமையாக வாழ்ந்த அந்த பாதையில் நீ கர்த்தருக்கு நன்றி சொல்லு. இந்த ஒரு உயர்ந்த இடத்துல கர்த்தரோட உயர்த்தி வைத்திருக்கிறார் என்றால் அவர் கிருபையை நீ என்ன செய்யாத, நீ மறந்து போகாத. இன்னும் தாவீதை பற்றி கூட இன்னொரு வசனம் சொல்லியிருக்கு. 1 நாளாகமம் 29:28 அவர் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவருமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்தார். பாருங்க, அவருடைய ஆயுசு நாட்களும் அப்படிதான். எல்லா ஆசீர்வாதமும் அவருக்கு வர வர விருத்தி அடைந்து பெருகிச்சு. ஆயுசு நாட்களும் அவருக்கு என்னச்சுதான், வர வர விருத்தி அடைந்து பெருகிச்சு. ஐஸ்வர்யம் பெருகினது, மகிமை பெருகியது, அவருடைய தீர்க்காயுசு என்னச்சது அங்கே பெருகினதாக பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு வர வர விருத்தி அடைந்தார், வர வர பலத்தான், வர வர மகா பெரிய சேனையானார் அப்படி சொல்லி இந்த வேத புத்தகத்தில் தாவீதை குறித்து எழுதி வச்சிருக்கிறது. இது ஏன் எழுதி வச்சிருக்குன்னா, நம்ம இதை அறிந்து கொள்வதற்காக அல்ல, இது அதுக்காக எழுதப்படலை. நீங்களும் இதை பாருங்க அப்படி சொல்லி அதுக்காக எழுதப்படலை. இப்படிப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படி சொல்லி தான் ஆண்டவர் நினைச்சாரா அதை எழுதி வச்சுக்கிறார். பாருங்க, நம்ம வேத பகுதியெல்லாம் வாசிக்கிறோம், தாவீது வர வர விருத்தி அடைந்தான்னு சொல்லிட்டு கடகடன்னு வாசிச்சுட்டு போயிடும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், வாசிக்கிறது மட்டுமில்ல, அதை நம்ம என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். ஆண்டவரே தாவீதை வர வர விருத்தி அடைஞ்சு பண்ணினேன்னா என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நான் இருக்கிற லெவலில் அந்த பொசிஷன்லேயே தான் நான் இருக்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரம் முன்னேற்றம் இல்லை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எனக்கு ஒரு விருத்தி வேணும். நீங்கள் தந்த ஆசீர்வாதத்தில் எனக்கு என்ன செய்யணும், ஒரு விருத்தி அடையணும் அப்படி சொல்லி நீங்கள் கேட்டு அன்றைக்கு தாவீதை விருத்தி அடைய பண்ணின கர்த்தர் நீ என்ன நினைச்சுவே நீங்கள் விருத்தி அடைய பண்ணுவீங்க அப்படி சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு வாசிக்கும் போது கர்த்தர் அதே ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேலே ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கும் போது பாருங்க 2 பேரை தான் உண்டாக்கினார். ஆதாம் ஏவாளை மட்டும்தான் உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு நீங்கள் 2 பேர் மட்டும் அப்படியே இருங்க அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லலை. நீங்கள் என்ன சொன்னார், அந்த ஆதியாகமம் 1:28 நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமி என்ன சொன்னோம், நீங்கள் நிரப்புங்க அப்படி சொன்னார். இப்போ ஆண்டவர் அவர் பெருகுவதை, அவர் விருத்தியடை பண்ணுவதை அவர் விரும்புகிறாரு. அப்போ தாவீதை மட்டும் அப்படி விருத்தியடை பண்ணினார் அப்படிங்கிறதும் இல்லை. நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமம் 26:12 நம்ம வாசிக்கிறோம். 12:13 ஈசாக்கையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். அவன் அந்த ஈசாக்கை ஆசீர்வதித்ததை அந்த ஈசாக்கினுடைய எதிராளியாக பெலிஸ்தர்கள் பொறாமைப்படக்கூடிய அளவில் ஆண்டவர் அவர் நினைச்சாராம் ஆசீர்வதிச்சார். இன்றைக்கு உங்களை பார்த்து அநேகர் பொறாமைப்படுகிறதுனால வேண்டாத வார்த்தைகளெல்லாம் பேசுகிறாங்க, வேண்டாத செயல்களெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் அதுக்காக கவலைப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். ஏன் தெரியுமா, ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது பொல்லாத எதிராளிகள் எண்ணிச்சுவாங்க, அநேக பேர் எழும்புவாங்க, பொறாமைப்படுவாங்க. அதுவும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான். இங்கே ஈசாக்கை அப்படி பார்த்தா பொறாமைப்பட்டாங்க. ஆனால் அதே எதிராளிகள் அதே ஈசாக்கிட்ட ஒரு நாள் போய் என்ன சொன்னாங்க, ஆண்டவர் அவரை வர வர விருத்தி அடைப்படன அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து அவங்க சொன்ன காரியம் என்ன, நிச்சயமாகவே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிச்சதை அநேகர் என்ன செய்வாங்க பார்த்து இப்படி சொல்ல போகிறாங்க. கரந்தட்டி நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 3 பார்க்கும்போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு எழுச்சுவேன் தருவேன். அங்கே நீங்கள் கட்டாத விடலாம் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் நடாத மரங்களெல்லாம் அங்கே நட்டு வச்சு எல்லா திராட்சை பழங்கள் அங்கே எல்லாம் அத்தி மரம் ஒலிவ மர கனிகள்லாம் அங்கே இருக்கு. நீங்கள் அதை போய் சாப்பிட்டு நன்றாக திருப்தியாக இருங்க. அதோ மட்டும் இல்லை, அங்கே நீங்கள் என்ன செய்யணும்? விருத்தி அடையணும். நீங்கள் மிகவும் நீங்கள் என்ன செய்யணும்? விருத்தி அடைவதற்கு நீங்கள் நன்றாக இருப்பதற்கும் நான் என்ன செய்வேன்? எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். அது இன்னும் விருத்தி அடையணும் அப்படி சொல்லி ஆண்டவர் இந்த மக்களை எழுத்தாராம் ஆசீர்வதிச்சார். பாருங்கள் அருமையானவர்களை, நீங்கள் இருக்கிற ஊரில், நீங்கள் இருக்கிற பட்டணத்துக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் ஆசீர்வாதத்தில் பெருகணும், விருத்தி அடைய வேண்டும். உங்கள் குடும்ப எண்ணிக்கையில் விருத்தி அடைய வேண்டும். உங்கள் வருமானத்தில் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் விருத்தி அடைய வேண்டும். ஜெபம் வேதம் வாசிப்பில் விருத்தி அடைய வேண்டும். ஆமென். இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் நான் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இது வரைக்கும் கூட எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் தாவீதை எப்படி வர வர ஆமென் விருத்தியடைய பண்ணினாரோ அதே ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாப்போமா பாருங்க, அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் அவர் தாவீதை விருத்தியடைய பண்ணினதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னால் எடுத்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் 13:22 பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தினார். அவர் சொன்னார், தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக நான் கண்டேன், எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இந்த தாவீதை குறித்து சொன்னது தாவீதனுடைய சாட்சி கொடுத்த நண்பர்கள் அல்ல, மனிதர்கள் அல்ல, கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். எப்படின்னா எனக்கு சித்தமானவர்களை எல்லாம் தாவீது செய்வான் அப்படி சொல்லி. இந்த மேற்பகுதியில் பார்க்கும்போது பின்பு அவர்னா கர்த்தர் சவுலை தள்ளி இவன் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டபடினால நான் சித்தமானவர்கள் எல்லாம் அவன் செய்ததுனால நான் அவனை நினைச்சுவேன் சவுலை தள்ளிட்டவன ராஜாவாக நான் அந்த இடத்துல வைப்பேன் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அந்த வார்த்தை கர்த்தருடைய சாட்சி கொடுத்ததுனால தான் வர வர விருத்தி அடைய முடிந்தது. வர வர பலப்பட்டார் என்று பார்க்கிறோம். வர வர பெரிய சேனையாக அவர் மாறினார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களையும் பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க முடியுமா? தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொன்னார். உங்கள் இருதயம் கர்த்தருடைய இருதயம் போல இருந்ததுன்னா அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வோம். ஆண்டவர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் நீங்கள் என்ன செய்வீங்க என்று தாவீது அப்படி தான் செய்தார் என்று பார்க்குறோம். ஹல்லேலூயா. நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் என்ன சொன்னோம்? ஆண்டருடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். தாவீதை மட்டும் அவர் சாட்சி கொடுக்கல. அடுத்த யோபு 16:19 வாசிக்கும் போது பாருங்க, அந்த யோபை குறித்து ஆண்டவர் சாத்தான்ட்டு என்ன அழகா சாட்சி கொடுக்கிறாரு. என் மகனாகிய யோபு உத்தமனோ சன்மார்க்கனோ தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். ஒவ்வொரு நாளும் பொல்லாப்புக்கு அவன் விலகி விலகி எண்ணிச்சுவான், ஓடி போவான். ஒரு பொல்லாப்புக்கு ஏன் விலகணும்னா பொல்லாப்பு தான் ஒரு மனுஷனுக்கு கோபத்தை கொண்டு வரும், எரிச்சலை கொண்டு வரும். அதன் மூலமாக அநேக பாவங்களை செய்து ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவோம். அதனால அந்த யோபு பொல்லாப்புக்கு விலகி உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தார் அப்படி சொல்கிறோம். அந்த யோபு கிழக்கத்திய புத்திரர் எல்லாரையும் காட்டிலும் ஒரு பணக்காரனாக இருந்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல வசதி வாய்ப்பு அப்படி செல்வ செழிப்போடு இருக்கும்போது ஆண்டவர் சொல்லலை, எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் ஒரே நாளை இழந்து போனார். தன்னுடைய சரீர சுகத்தையும் இழந்து அவர் ரோட்டில் உட்கார்ந்து தன் உடம்பில் இருந்த அந்த புற்களை இந்த ஊரில் எடுக்கும்போது அந்த ஓட்டை எடுத்து சுரண்டு கொண்டு இருந்தார் என்று பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது மனைவி கூட அவர் நினைச்சாரா தூசிக்கிறாரு. நீர் இன்னும் அந்த தேவனை நினைச்சிங்க தேடாதீங்க, தூசித்து ஜீவனை விடும் அப்படி சொல்லி சொல்கிறான். அவனுடைய நண்பர்கள்லாம் பாருங்க அந்த வசதி வாய்ப்போடு இருக்கும்போது அவனை ஒரு குறை சொல்ல மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது அந்த நண்பர்கள்லாம் ஒன்று ஒன்றா சொல்லி அவனை வேதனைப்படுத்துகிறாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அங்கே யானை ஒரு குழிக்குள்ளே தவறி விழுந்துட்டுனா பூனை கூட என்ன செய்யுமா
எலி கூட அப்படி எட்டி உதைக்குமா. அப்போ அப்படி தான் உலகம் இன்றைக்கு பாருங்கள். நான் ஆண்டவர் வந்து அப்படிப்பட்ட தேவன் அல்ல. வசதி வாய்ப்போடு உங்களை புகழ்ந்து பாராட்டுவதில்லை. உலகம் நீங்கள் நன்றாக வசதியாக நல்ல பதவியில் இருக்கும்போது உங்களை எண்ணிச்சுவாங்க, புகழ்ந்து பாராட்டுவங்க. எங்களுக்கு காணாது உங்களே போல் யாரும் இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அல்ல. நீங்கள் எங்கே விழுந்திருக்கீங்களோ அங்கே உங்களை தேடி வருகிற ஒரு தேவன். எல்லாவற்றையும் இழந்து போன அந்த யோபை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அதனால தான் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார் என்று பார்க்குறோம். அருமையானவர்களே, நீங்களும் கூட எல்லாவற்றையும் இழந்து சரீர சுகத்தையும் கூட இழந்து இந்த யோபை போல நானும் கஷ்டப்பட்டு தான் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றீர்களோ, வேதனைப்படுகிறீர்களோ, யார்கிட்ட போய் சொல்லுவேன்? நான் எல்லாவற்றையும் இழந்துட்டேன், வெளியே சொன்னால் வெக்க கேவலம், என் வாழ்க்கையில் இருக்கிற தோல்வி அவமானம் நிந்தம் இது வெளியே சொல்ல முடியாது, அப்பா நான் உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்ல முடியும்னு சொல்லி நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கீங்க. அந்த யோபை கர்த்தர் எப்படி சாட்சி கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வதிச்சாரோ அதே ஆசீர்வாதம் உங்கள் சரஸ்வதி மேலே இறங்கிறது. உன் குடும்பத்துக்கு நான் தந்து அவன் தாராளமாய் அள்ளி தந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்குற. கரந்தட்டி நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கூட பாருங்க, ஏனோக்கு வந்து தேவனோடு நடந்த ஒரு மனுஷன்தான். அவரை குறித்து எபிரேயர் 11:5 ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. எனக்கு பிரியமானவன், அவனை மரணத்தை காணக்கூடாதபடி எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த ஏனோக்கை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன் என்பதாக சொல்லி. அந்த ஏனோக்கை பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன் அப்படி சொல்லி. அப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஆண்டோடைய பிள்ளைகளை நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவள் அப்படி சொல்லும்போது பாருங்க எவ்வளோ சந்தோஷமாக நமக்கு இருக்கும். அதான் ஏனோக்கு மரணத்தை காணக்கூடாதபடிக்கு எடுத்துக்கொண்டார் என்று பார்க்குறோம். அருமையானவர்களே, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டு எகிப்தில் இருந்த பிள்ளைகளை நினைச்சாரா அவர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வரும்போது அந்த வழியில் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. அது மட்டுமல்ல, தாகத்தோடு இருக்கும்போது அங்கே தண்ணீர் கொடுத்தாரு. அநேக முறையில் கர்த்தர் அவங்களுக்காக யுத்தம் பண்ணினார். இப்படி கர்த்தர் கூடவே நடந்து வந்தார். எல்லாவற்றையும் அனுபவிச்சாலும் பாருங்க, அங்கே ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க, விக்கிரக ஆராதனை பண்ணினாங்க, விபச்சார பாவத்தை செய்தாங்க. அதனால் அந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5 பார்க்கும்போது அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை, அதனால் வனாந்திரத்தில் அவர்களே அழிக்கப்பட்டார்கள் என்று பார்க்குறோம். அருமையானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களிடத்தில் பிரியமாக இருக்கிறாரா பிரியமாக இல்லையா என்பது உங்களுக்கே தெரியும் பாருங்க. அப்போ ஆண்டவரே அந்த ஏனோக்கை பார்த்து சொன்னது போல அவன் ஏனோக்கு எனக்கு பிரியமானவன் என்பதாக சொல்லி அவன் அந்த மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட தான் அந்த காலேப்பும் யோசுவும் அவங்க கூட இருந்தவங்க தான். ஆனால் அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க? என்னாகமம் 14:8 கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்ததுனால அவங்க சொல்கிறாங்க கர்த்தர் நம்மேல. அப்போ எல்லாரும் கூட வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அவங்க கர்த்தருக்கு பிரியமாக தான் வாழ்வாங்க. பிரியமில்லாத கூட்டத்தோடு வாழ்ந்தாலும் அவங்க நினச்சிவாங்க ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்வாங்க. இந்த காலேப்பு யோசுவாவும் கூட அப்படி தான் பல லட்சம் மக்கள் கூட வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இவங்க அநேகர் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தாங்க. ஆனால் இவங்க நினச்சிதான் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாங்க. மோசே அருமையான ஒரு ஜெபம் பண்ணினார். சங்கீதம் 90:17 பார்க்கும்போது நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்நாள் வந்து கொஞ்சம்தான், 70 வருஷம் 80 வருஷம்தான். இதில் எங்கள் தேவனாய ஆண்டவரே உங்கள் பிரியம் எங்கள் மேலே இருக்கட்டும் அப்படி சொல்லி அவர் ஜெபிக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்கள் பிரியம் எங்களுக்கு வேணும்ப்பா, எங்கள் மேலே நீங்கள் பிரியமாக இருங்க அப்படி சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னோம், நம்ம ஜெபிக்கணும் பாருங்கள். அப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படி சொன்னால் ரோமர் 12:1 பார்க்குறோம். நம்ம தேவனுக்கு பிரியமான ஆராதனை. நம்முடைய ஆராதனை யாருக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும்? மனுஷரை பிரியப்படுத்தக்கூடியதாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம ஆராதனை ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு ஆராதனையாக இருக்கணும் பாருங்க. நம்ம வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு வார்த்தையாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்லினாரு யோவான் 8:23 என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடினால அவர் என்னை தனியாக இருக்க விடவில்லை அப்படி சொல்கிறார். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு நான் என் பிதாவுக்கு பிரியமாக இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் கூட அவர் என்னை தனியாகவே இருக்க விடலை, அவர் என் கூடவே என்னை இருக்கிறார் அப்படி சொல்லி ஆண்டவர் நினைச்சாரா பிதாவை பார்த்து அவர் சொல்கிறாரு. அதனால் அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வானம் திறக்கப்பட்டுச்சு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்ன செய்தேன்
பிரியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த பிதாவானவர் இயேசுவை பார்த்து சொல்கிறத நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான இன்றைக்கும் கூட நம்ம கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? பொல்லாப்புக்கு பயந்து விலகுகிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டு சொல்கிறாரு, என் பிரியமே நீ ரூபவதி, நீ எனக்கு பிரியமானவன், நீ எனக்கு பிரியமானவன் என்று நம்ம உங்களை பார்த்து தான் சொல்கிறார். என் மகனே நீ எனக்கு பிரியமானவன், என் மகளே நீ எனக்கு பிரியமான ஒரு குமாரத்தி அப்படி சொல்கிறாரு. பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பாருங்க, பிரியமானவனே உன் வாழ்க்கை உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் நீ என்ன செய்யணும்? வாழ்ந்து சுகமாக இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு நம்ம வர நம்ம விருத்தி அடையணும். ஒரு விருத்தி இல்லாதபடிக்கு, ஒரு முன்னேற்றம் இல்லாதபடிக்கு நம்ம இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லை, கல்வியில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு ஒரு உயர்வு இல்லை. இப்படி அநேக காரியங்கள் மூலமாக நம்மளை வேதனைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சில ஆண்டவரை பார்த்து கேட்பாங்க, ஆண்டவரை எனக்கு மட்டும் முன்னேற்றம் இல்லை, எனக்கு மட்டும் உயர்வு இல்லை, ஏன் எனக்கு விருத்தி இல்லை, ஏன் எனக்கு ஒரு பெருக்கம் இல்லை அப்படி சொல்லி நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்குறோம். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கு தாவீதை எப்படி வர விருத்தி அடைய பண்ணினேனோ அதே போல் நான் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன். தாவீதுடைய குடும்பத்தை எப்படி நான் வர பலப்பட செய்தேனோ, உன் குடும்பம் கூட எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பினாலும், எத்தனை பேர் உனக்கு விரோதமாக அவங்க சதி திட்டம் பண்ணி வந்தாலும் அவங்க குடும்பம் பலவீனப்பட்டு போகும், உன் குடும்பம் பலப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு இருக்கிற பெரியவர் அல்லவா, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன், எங்களுக்கு யாரும் எங்கள் கூட சேர மாட்டாங்க அப்படி சொல்லி நீங்கள் நினைக்கலாம். அன்றைக்கு தனியாக இருந்த தாவீது கூட தான் ஒவ்வொரு நாளும் உதவி செய்கிற ஆள் அவனுக்கு பெருகி கொண்டே இருந்து தேவ சேனையை போல பெருகிச்சு. பாருங்க, உதவி செய்கிற யாரும் இல்லையே என்று நீங்கள் கலங்குதீங்க. இன்றையிலிருந்து கர்த்தர் சொல்கிறார், உங்களை தேடி எத்தனையோ மனிதர்களை உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் அனுப்புவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இன்றையில இருந்து நீங்கள் எனக்கு உதவி செய்ய எனக்கு ஒரு ஆட்களை அனுப்ப போகிறதற்காக நன்றி என்று சொல்லி கரந்தட்டி நீங்கள் துதிக்க வேண்டும். எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்கள் பிரியம் என் மேலே இருக்கணும், உங்கள் பிரியம் என் பிள்ளைகள் மேலே இருக்கணும், உங்கள் பிரியம் என் கணவன் மேலே இருக்கணும், என் குடும்பத்தோட பெற்றோர்கள் மேலே உங்கள் பிரியம் இருக்கணும் அப்பா என்று சொல்லி அந்த மோசே தாழ்த்தி ஜெபித்தது போல உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கீங்க. ஆண்டவர் பிதாவுக்கு எப்படி பிரியமானவர்களே செய்தாரோ அதே போல நீங்கள் ஒவ்வொரு நேரமும், ஆண்டவரே நான் செய்கிற காரியம் உங்களுக்கு பிரியமான காரியமா, நான் பேசுகிற வார்த்தைகள் உங்களுக்கு பிரியமான வார்த்தைகளா, நான் போகிற இடம் உங்களுக்கு பிரியமான இடமா, நான் சேர்கிற ஆட்கள் உங்களுக்கு பிரியமான எனக்கு ஒரு உறவு நட்பா அப்படி சொல்லி சொல்லி நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் உங்களை கரம் பிடித்து அவர் வழி நடத்த வல்லவராக அவர் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கூட ஆண்டவரே நீங்கள் எனக்கு பிரியமானவன் என்று சொல்லணும்னு சொல்லி அதுக்காக நம்ம ஒரு பிரயாசப்பட்டு நம்ம ஜெபித்து அதற்கேற்ற வாழ்க்கை வாழும்போது நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற நிலையை காட்டிலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் கூட அவன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்ததுனால 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் என்ன பெற்றுக்கொண்டார் என்று பார்க்குறோம். இப்போதும் கூட ஆண்டவரே நான் என்னையும் கூட நீ அப்படி ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி என்று சொல்லுவோமா? எல்லாரும் கூட கண்களை மூடி, ஆண்டவரே என்னோடு பேசுனீங்க அப்பா, என்னோடு பேசுனீங்க, எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு பெருக்கம் இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனையோடு இருந்தீங்க. அதான் ஆண்டவர் உங்களை பார்த்து, அன்பு மகனே அன்பு மகளை இன்றையில இருந்து இந்த வார்த்தை கேட்ட இந்த நிமிஷத்தில் இருந்து நான் உன்னை எல்லா ஆசீர்வாதங்களிலும் உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீ என் பிரியமானவள், நீ எனக்கு பிரியமானவள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்துன்னு சொல்கிறார். நீ எனக்கு பிரியமான மகன், நீ எனக்கு பிரியமான என் மகள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் கூட ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர்
ஆண்டவரே நீங்களும் எனக்கு பிரியமான எங்கள் அப்பா தான் என்று சொல்லுவீங்களே. எல்லாரும் அப்படி வாயை திறந்து ஆண்டவரை பார்த்து துதித்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். பாருங்க, என் பிரியமே என் ரூபவதியே அப்படி சொல்லி உங்களை கூப்பிட்றாருங்க. என் பிரியமான மகள், நீ எனக்கு பிரியமான மகன், நீ ரூபவதி என்று சொல்லி கர்த்தர் உன்னை அன்போடு அழைக்கிறார். யார் உன்னை அழகா இல்லை என்று சொன்னாலும் நான் உன்னை ரூபவதி, நீ அழகுள்ளவள் என்று சொல்லி நான் உன்னை பார்த்து சொல்கிறேன். ஹல்லேலூயா. என்னை பார்த்து சொல்லிட்டாங்க, நான் அழகா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி வேதனைப்படுகிறாயோ, கர்த்தர் இன்று இப்போது உன்னை பார்த்து நீ என் பிரியமானவள், நீ ரூபவதி என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வந்ததற்காக நன்றி என்று சொல்லுவோமா? இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் எந்தெந்த காரியத்தில் அது விருத்தி அடைய முடியாதபடி, எந்த ஒரு ஆசீர்வாதமும் இல்லாதபடி, எத்தனை முயற்சி எடுத்தாலும், எவ்வளோதான் பணம் செலவழித்தாலும், எவ்வளோதான் நாளை நான் அதை செலவழித்தாலும் எந்த முன்னேற்றம் இல்லையே என்று சொல்லி நீ அங்கலாய்த்து கொண்டு இருந்தாய். இன்றைக்கு உன் வேதனையை புரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், இனி இந்த நிமிஷத்தில் இருந்து எல்லா காரியத்திலும் கூட நீ ஒரு ஆசீர்வாதத்தை உன் கண்களினால் நீ பார்ப்பாய். இது வரைக்கும் நீ பார்த்திராத அநேக நன்மைகளை உன் கண்கள் காணும்படி உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எந்தெந்த நன்மையான காரியம், எந்தெந்த காரியங்களை நீ காணக்கூடாத படிக்கு அது அடைக்கப்பட்டு இருந்ததோ அந்த வாசலை இப்போது நான் திறந்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் அப்பா ஆண்டவரே, இந்த குறைவுகள் மூலமாக நான் செய்ய நினைத்த காரியம் தடைப்பட்டு விட்டது. பிள்ளைக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் பொருளாதாரம் இல்லை. வீடை கட்டி முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் பணம் எனக்கு போதுமானபடி இல்லை. பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு போதுமான பணம் இல்லை என்று சொல்லி நீ நினைத்து கொண்டு இருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்கிறார், அன்று ஆகார் இவ்விதமாக கண்ணீர் வடிக்கும் போது ஒரு புதிய நீரூற்றை திறந்து காட்டினேன் அல்லவா? ஒரு துருத்தி நிறைய தண்ணீர் கேட்டுக்கொண்ட அந்த ஆகாருக்கு நான் ஒரு புதிய நீரூற்றே கொடுத்தேன். அதே போல இந்த நாளில் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து உன்னை திகைக்க வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஐயோ, என் கணவனை எப்படிதான் செபித்தாலும் கூட இன்னும் ரட்சிக்கப்படவில்லையே. என் பிள்ளைகள் மனம் போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே, குடும்பத்தில் கண்ணீர் கவலை, இதுதான் எனக்கு கிடைத்த பரிசு என்று சொல்லி நீ வேதனையோடு உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், என் அன்பு மகளே, இந்த நிமிஷத்தில் இருந்து உன் குடும்பத்தில் ஒரு பெரிய நான் மாற்றத்தை கொண்டு வந்து ஒரு சந்தோஷத்தை ஊற்றுவேன், ஒரு சமாதானத்தை ஊற்றுவேன், என் கிருபையை ஊற்றுவேன் என்று கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்கே போனாலும் நீ உன் பிள்ளைகள், ஐயோ என் பிள்ளைகள் அங்கே போகிறாருங்களே, எப்படி திரும்பி வருவாங்க அப்படி சொல்லிதான் நீ நினைக்கிறாய். வேறு வெளி தேசத்தில் என் பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்களே, அவங்களுக்கு யார் துணை என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் சொல்றார், உன் பிள்ளைகளுக்கு நான் தேவ தூதனை நான் அனுப்பி இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. இந்த நிமிஷம் வரைக்கும் கூட உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி. எல்லா பலவீனங்களை இயேசுவின் நாமத்தில் வெளியே எடுத்து போட்டதற்காக நன்றி. ஆமென். பிசாசினால் அலக்களிக்கப்பட்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லா பிசாசுகள் அலறி அடித்து இயேசுவின் நாமத்தில் வெளியேறி போ என்று கட்டளையிடுகிறேன். அந்த பிள்ளைகள் எடுத்து சரீரத்தை விட்டு வெளியேறி போனதற்காக நன்றி. எல்லா காரியத்தையும் உடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.